ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்க. அதோட தேய்பிரை சஷ்டியும் இந்த வியாழக்கிழமையில வந்திருக்குங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவானுக்குரிய நாள், குபேரருக்குரிய நாள், சாய்பாபாக்குரிய நாள். அதோடு சேர்த்து இந்த தேய்பிரை சஷ்டியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா முருகப்பெருமான் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, குருவுக்கு இணையானவர் நம்ம முருகப்பெருமான். அதனால இன்னைக்கு வியாழக்கிழமையில தேய்பிரை சஷ்டி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ முருகப்பெருமான் படத்துக்கு அழகாக மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி முருகர் சிலை, குட்டியாக ஒரு முருகர் சிலை வச்சுருக்கிறேன், ஒரு வேலும் வச்சுருக்கேங்க. அவங்களுக்கும் வந்து மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. அதாவது வந்து அவருக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அதோட மல்லிப்பூ, வாசனை பூக்கள் எல்லா தெய்வங்களுக்குமே பிடிக்குங்க. அதில் இது குறிப்பாக இந்த மல்லிப்பூ அப்படின்றது எல்லா தெய்வங்களையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து மல்லிப்பூ தாங்க. அந்த சீசன் வரும்போது மிஸ் பண்ணாமல் நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு பொருளும் இந்த மல்லிப்பூ தாங்க. கந்தா அப்படின்னு பேரை சொன்னாலே கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதாங்க. அப்படியான இந்த கந்த பெருமானை எல்லா நாள்லையும் மனசார நினைச்சாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் துயரங்களும் பறந்துடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லைங்க. இருந்தாலும் சில தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் அப்படின்னு சில உண்டுங்க. அதுல வந்து கந்தனுக்கு உகந்த தினமாக கருதப்படுவதுதான் இந்த சஷ்டி திதிங்க. இந்த சஷ்டி திதியில கந்த பெருமாளை நாம வணங்குறதன் மூலம் திதியில முருகப்பெருமானை இந்த முறையில நம்ம வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானோட முழு பரிபூர்ண அருளை நம்ம பெற முடியுங்க. இந்த திருநீரை நம்ம தினமுமே நெத்தியில் ஏற்றிட்டு வரும்போது நம்ம போகிற காரியங்கள் எல்லாமே ஜெயம் உண்டாகுங்க. இது நிறைய பேரால செய்யப்படுகின்ற ஒரு பரிகாரம் தாங்க. எளிமையான பரிகாரம் தான். இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா திருநீரும் 6 வெற்றிலை, நல்ல நிலைமையில் இருக்கிற 6 வெற்றிலை, இந்த 2 பொருளை வச்சுதாங்க இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன தட்டில் திருநீர், நல்ல வாசமுள்ள திருநீர் போட்டிருக்கேங்க. அதுக்கு மேலேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணிட்டு நம்மளுடைய மோதிர விரல் வச்சு அந்த திருநீரில் ஓம் அப்படின்னு எழுதுனங்க. ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம். ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே அந்த மந்திரத்தை எழுதுனுங்க. மனசார முருகப்பெருமானை நினச்சிட்டு இந்த ஹோம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை எழுதுனுங்க. எழுதிட்டு இப்போ இந்த திருநீரை சுற்றியும் 6 வெற்றிலை வைக்கணுங்க. நல்ல நிலைமையில் இருக்கிற வெற்றிலை நல்லா சுத்தமான தண்ணியில், மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு தொடச்சி எடுத்துருங்க. காட்டன் துணியால் நல்லா தொடச்சிட்டு 6 வெற்றிலை அந்த திருநீருக்கு சுற்றி வைக்கணுங்க. இப்போ நீங்கள் நடுவில் பிளேட் வைக்காம திருநீரை கூட போட்டுட்டு அதுக்கு மேலே கூட வெற்றிலை வைக்கலாங்க. சரி, அது தண்ணி கிண்ணி பட்டு திருநீர் இதுவாகிட போகுது அப்படின்றதுனால தனியாக ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். இந்த திருநீரை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டு தினமுமே நாமளும் வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் டெய்லி வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த திருநீரை வச்சுட்டு போகும்போது நம்ம போகிற காரியம் கண்டிப்பாக ஜெயம் உண்டாகுங்க. அதுக்கடுத்து வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளும் பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிற அளவுக்கு நம்மளுடைய மோதிர விரல் வச்சு அந்த வெற்றியில வந்து சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை எழுதுனங்க. முருகப்பெருமானுடைய மந்திரம். இப்போ வந்து அந்த நல்லா தெரியணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. இப்போ வெத்தலையில் வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் அதை எழுத முடியும், அப்படியே எழுத முடியாதுங்க. நம்ம வச்சுட்டு தான் எழுதணுமா, தட்டில் வச்சுட்டு தான் எழுதணுமா, நம்ம ஏற்கனவே எழுதி வச்சு கூட வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாங்க. சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு நம்ம எழுதணுங்க. தேய்பிறை சஷ்டி அப்படின்னாவே நம்மளோட துன்பங்கள் துயரங்கள் கடன் எல்லாமே தேஞ்சு போயிட்டு வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படின்றதுக்காக தான் தேய்பிறை சஷ்டி. இந்த வழிபாடை வந்து தேய்பிறை சஷ்டி அன்னைக்கும் செய்யலாம், வளர்பிறை சஷ்டி அன்னைக்கும் செய்யலாங்க. எப்போ வேணால் செய்யலாம் இதை. அதாவது சஷ்டி திதியில் இல்லை கிருத்திகையில் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உரிய தினங்களில் என்னைக்கு வேணுமெனாலும் இந்த வெற்றிலை பரிகாரம். பொதுவாக நம்ம வந்து ஷட்கோண கோலம் போடுவோம், அதில் சரவண பவா அப்படின்னு எழுதி அதுக்கு மேலே வெற்றிலை வச்சு நம்ம தீபம் ஏற்றுறது யூஸ்வலான ஒரு தீபம். ஆனால் வெற்றியை கொடுக்கும் வெற்றிலை மேலே சரவண பவ அப்படின்ற முருகப்பெருமானோட அந்த மந்திரத்தை எழுதி நாம் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீபங்க. நீங்கள் வேணால் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இப்போ சரவண பவ அப்படின்னு எழுதிட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆற விடலாம், அதை நல்லா கொஞ்சம் ஆறலாம். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு குங்குமத்தினால ஒரு பொட்டு வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அந்த 6 இலைகளுக்குமே வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு நடுவில் அந்த திருநீர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த திருநீருக்கு நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாங்க. இல்லை இந்த 6 வெற்றிலைக்கு மேலேயும்
நம்ம தீபம் ஏற்றலாம். 6 தீபமும் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அவரவர் வசதிக்கேற்ப நம்ம தீபம் ஏற்றலாங்க. ஒரே தீபம், நல்லெண்ணெய் தீபம் அந்த திருநீருக்கு மேலே ஏற்ற போகிறோங்க. ஏற்றிட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமும் இருக்குங்க. நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும், தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திர வழிபாடு நம்ம செய்யணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். திருநீர் மேலே வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ வெளியே இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயமா வேற எங்கேயோ போயிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மந்திர வழிபாட்டை மட்டுமே செஞ்சுக்கலாங்க. இந்த மந்திர வழிபாடு செய்யறதுக்கு விரதம் இருந்து செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. கந்த பெருமானை மனசார நினைச்சு ஒரு நிமிஷம் சொன்னாலே போதுங்க, அதுக்கான பலனை நிச்சயமாக பெறலாங்க. அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அந்த பூக்கள் மேலே ஒவ்வொரு மல்லிப்பூ வச்சுக்கிறேங்க. மல்லிப்பூ அப்படின்றது நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்வேன், மல்லிப்பூன்றது ஒரு சாதாரணமான ஒரு பூவே கிடையாதுங்க. அது தெய்வங்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பூ அப்படின்னா அது மல்லிப்பூனே சொல்லலாங்க. அது வாசத்துக்கு தெய்வங்கள் அப்படியே மயங்கி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, அது எந்த தெய்வங்களாக இருந்தாலும். இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு சிவப்பு கலர் திரியும். எப்பவும் போல் நான் தீபம் ஏற்றும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் தீபம் ஏற்றுவேன். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது தெரியுங்க. ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு வாசம், நம்ம பூஜை செய்யும்போது நல்ல ஒரு வாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு நமக்கு கிடைக்குங்க. அதோட சிவப்பு கலர் திரியும் போட்டுக்கிறேங்க. முருகப்பெருமானுக்குரிய தீபம். தேய்பிறை சஷ்டியில் நம்மளோட துன்பங்கள் துயரங்கள் கடன் இதெல்லாம் தீரணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்றதுக்காக இந்த தீபத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, பொதுவாகவே வியாழக்கிழமையில் குபேர பூஜை நான் பண்ணிப்பேங்க. இப்போ நிலவாசல தீபம், குபேர தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் பச்சரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சு அதையும் பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு அகல் தீபம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு பச்சை கலர் திரி குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான நிறம். பச்சை கலர் திரி போட்டு இந்த தீபத்தை முதல்ல நிலவாசலில் ஏற்றிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வரவழைக்கணும். அதனால் நம்ம நிலவாசலில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றணுங்க. கேட்குறாங்க, நிலவாசலில் குபேர தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஏற்றலாங்க. 2 பக்கமும் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. 2 பக்கம் தீபம் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரே பக்கம் குபேர பகவானை மனசார நினச்சிட்டு அவரை சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக தான் நம்ம நிலவாசலில் குபேர தீபம் ஏற்றலாம். இது வியாழக்கிழமை ஏற்றலாம். இல்லை ரெகுலராக நீங்கள் ஏற்றுறீங்க நிலவாசல் அப்படின்னா 2 பக்கமும் தீபம் ஏற்றலாங்க. அது குபேர தீபமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வியாழக்கிழமை மட்டும் நிலவாசலில் குபேர தீபம் ஒரே தீபம் ஏற்றி வழிபாடு நான் தொடர்ச்சியாக வியாழக்கிழமையில் செஞ்சுட்டே வரேங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நிலவாசல் எடுத்துமே வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி 2 பக்கம் வாசலுக்கும் நம்மளுடைய குபேர பகவானை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் குபேராய நமக, ஓம் குபேரலக்ஷ்மியே நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேரலக்ஷ்மியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 5 தரம் சொல்லிவிட்டு அதே மாதிரி தீப தூப ஆராதனையெல்லாம் நிலவாசலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கணுங்க. வீட்டில் ஏற்றுறதுக்கும் குபேர விளக்கு, பச்சை கலர் திரி, கீழே ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி, அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம், தீபத்திலும் ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டு வீட்டில் ஏற்றுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நிலவாசலில் ஏற்றிக்கிறேங்க. எப்பவும் போல தாங்க நிலவாசலில் ஏற்றிட்டு குபேர பகவானையும் நம்ம குலதெய்வத்தையும் வீட்டுக்கு அழைக்கணும். பொதுவாகவே நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நிலவாசல் வழியாக தான் உள்ளே வரணும் அப்படின்றதுனால எப்போவுமே நிலவாசலை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குபேரர் அப்படின்றவர் தெய்வங்களோட வரிசையில் வரமாட்டாருங்க. இவர் அஷ்ட திக்குகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இருந்தாலும் நவ நிதிகளையும் தன்னகத்தே கொண்டிருப்பதால அதிலும் குறிப்பாக சங்க நிதி, பதும நிதி அப்படின்ற 2 நிதிகளும் தன்னுடனே இருப்பதனால இவரை பலரும் வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவரை தொடர்ச்சியாக நாம் வழிபட்டு வரும்போது நமக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் ஏற்படாதுங்க. பெருமாளுக்கே கடன் கொடுத்தவராக தான் குபேர பகவான் திகழ்கிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. அப்படிப்பட்ட குபேர பகவானை வியாழக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு எளிமையான நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டாலே போதுங்க, குபேரரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சிடுங்க. இப்போது நிலவாசல தீபம்லாம் ஏற்றி குபேர பகவானையும் குலதெய்வத்தையும் சந்தோஷமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு இப்போ பூஜை அறையில் போயிட்டு
பூஜை அறையில் இருக்கிற குபேர தீபமும் ஏற்றிட்டு நம்ம வந்து வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்குரிய அந்த வெற்றிலை தீபமும் ஏற்றலாங்க. நைவேத்தியமாக வந்து வாழைப்பழமும் குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பாயசமும் செஞ்சு வச்சுருக்குறேங்க. அதோட குபேர பானை, நம்மக்கிட்ட பணம் ஏதாவது இருந்து பணம் காசு நகைகள் ஏதாவது இருந்தால் அதையும் பூஜையில் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம எங்கே வைப்போமோ அங்கே வச்சிடலாங்க. இது ரெகுலராக நான் செய்கிறது தான். குபேர பானையில் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு குபேரருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிப்பேங்க. ஓம் குபேராய நமக, ஓம் குபேர லக்ஷ்மியே நமக. அந்த சில்லறை காசுகளோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஒரு 5 தரம் அந்த காசு நல்லா சத்தமாக அந்த சத்தம் அவருக்கு கேட்குற மாதிரி நம்ம போடணுங்க. இப்போது தீபம் ஏற்றிட்டேன், குபேர தீபமும் ஏற்றிட்டேன், அதோட வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டேங்க. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது நாம் சொல்ல வேண்டிய அந்த பவர்ஃபுல் மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாபுத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒரு 27 தரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டைம் இருக்குது அப்படின்னா 108 தரம் கூட சொல்லலாங்க. சொல்லிவிட்டு இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நினச்சி மனமுருகி என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கடன் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. அடுத்து அந்த குபேர காசு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து குபேரருக்குரிய மந்திரத்தை சொல்லி குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. எப்பவுமே மல்லிப்பூ வந்து அந்த குபேர பானையிலும் பணம் நகை வைக்கிற இடத்துலையும் நான் வியாழக்கிழமையில போட்டுட்டு வருவேன். பகவானையும் குபேர லக்ஷ்மியும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகப்பெருமானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்மளுடைய வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க. இந்த சஷ்டி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க. பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உரிய நாள், உரிய கிழமை. தந்தைக்கு குருவாக இருந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். அதனால் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சஷ்டி திதி அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திதியாக கருதப்படுதுங்க. மேலும் வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உரிய கிழமை. இந்த கிழமையில நாம இந்த ஒரு தீப வழிபாடு செய்யும் போது நம்ம 3 தெய்வங்களோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. குரு பகவானோட அருளும் கிடைக்கும், குபேரரோட அருளும் கிடைக்கும், அதோட வந்து முருகப்பெருமானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க. அஷ்டை திதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சா நமக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, சில செயல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுதுங்க. அது என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வீட்டில் வந்து அசைவம் சமைக்கக்கூடாதுங்க. வெளியில் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அசைவத்தை வந்து முற்றிலுமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக யார்கிட்டம் இருந்தும் எந்த வித பொருளையும் கடனாக வாங்கக்கூடாது. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. நான் வந்து இப்போ திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. அதோட இலவசமாகவும் யார்கிட்ட இருந்தால் வாங்காதீங்க. அப்படி வாங்குவதா இருந்தால் அதுக்குரிய தொகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாதிரி தங்களிடம் இருக்கும் நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் செய்வேனாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு நாளை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து தங்கம் அப்படின்றது குருவோட அம்சத்தை பெற்றதாக இருக்கிறதுனால தாங்க. நம்ம வந்து தங்கத்தை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை அன்னைக்கு அடமானம் வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி அடமானம் வைக்கும்போது அது வந்து நமக்கு திரும்ப அதை மீட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காரணம் வந்து இந்த சஷ்டி திதியும் இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு நீங்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்க அப்படின்னா உங்களால் வாழ்நாளில் அந்த தங்கத்தை மீட்டவே முடியாத சூழ்நிலை உண்டாகுங்க. அதே மாதிரி தாங்க கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனையும் அடைக்க முடியாத சூழ்நிலை உண்டாகுங்க. இந்த நாளில் இதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குரு குபேரர் முருகர் என்று மூவருக்கும் உகந்த தினமான வியாழக்கிழமை அன்னைக்கு சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திதி அன்றைக்கு இந்த செயல்களை செய்யாமல் இருக்கணும். பொதுவாகவே வியாழக்கிழமையில கடன் வாங்காதீங்க, நம்ம கிட்ட இருக்கிற நகையை அடமானம் வைக்காதீங்க. இந்த 2 செயலை செய்யாமல் இருங்க. நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க காசு சேர்த்து வச்சு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நகையை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது தங்கம் சேருங்க. இந்த சஷ்டி திதி அன்னைக்கு சில செயல்களை செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சில செயல்களை செய்யாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அதிகப்படியான துன்பம் நேரும் அப்படின்றத பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு லெமனை வந்து வராகியம்மன் பாதத்திலோ இல்லை மகாலட்சுமி தாயார் பாதத்திலோ வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த லெமனை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சிருவாங்க. இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டல. இப்போ வந்து 2 பக்கமும் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நிலவாசலில் வச்சுட்டாங்க. நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நிலவாசலில் ஏற்றுற தீபம் நம்ம வீட்டில் வந்து குபேர பூஜை முடிகிற வரைக்கும் நிலவாசலில் அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கணுங்க. இன்னைக்கு இப்படிதான்
என்னுடைய வழிபாடு குபேர பூஜ்யம், தேய்பிறை சஷ்டி பூஜ்யம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டுங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.